இப்போ இந்த ஓணம் பண்டிகையுடைய புராண கதைகள்லாம் நிறைய இருக்குதுன்னு சொல்றாங்க. அது எங்களுக்காக சொல்ல முடியுமா? திருவோணம் அப்படின்னு சொல்றதுதான் அந்த பண்டிகை. ஆனா இதோட கதை, புராண கதை வந்து பாத்தீங்கன்னா, பெருமாளுடைய 10 அவதாரங்கள்ல 2 அவதாரம் இந்த வம்சாவளியில தான் வந்துச்சு. அதுலயும் வந்து முக்கியமா வந்து பாத்தீங்கன்னாக்கா, இந்த திருவோணம் சொல்லக்கூடியது மகாபலி சொல்லக்கூடிய அரசனை வரவேற்கிறதுக்காக. இதோட புராண கதை அப்படின்னு பார்க்க போனோம்னா, எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னன்னா, மகாபலி அரசர் வந்து ஒரு வாமனனாக 3 அடி வரம் கேட்கிறாரு. இந்திரனை அவனோட பதவியை பறிக்கணுன்றதுக்காக தான் இந்த விஷயமே தொடங்கப்பட்டது. 1000 ஹோமம் பண்ணாக்கா கண்டிப்பா உனக்கு அந்த இந்திர பதவி கிடைக்கும்னு சொல்லும் போது, அவர் வந்து தான தர்மங்கள் ஹோமங்கள் செய்யும் போது, சிம்ம மாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆவணி மாசத்துல திருவோண நட்சத்திரம் அன்னைக்கு, அதாவது அஸ்த நட்சத்திரம் தொடங்கி திருவோண நட்சத்திரம் 10வது நாள் பாதாள லோகத்திலேருந்து பூலோகத்துக்கு வந்து மக்களை பார்த்து ஆகஸ்ட் 26 இருந்து செப்டம்பர் 5ஆம் தேதி வரை நடக்குது. ஒவ்வொரு நாளைக்குரிய சிறப்பு அம்சங்கள் என்னென்ன? ரொம்ப சிறப்பானது. அதாவது இப்போ தமிழ்நாட்டில் தீபாவளி அப்புறம் பொங்கல் எந்த அளவுக்கு மக்கள் கொண்டாடுறாங்களோ, அதே மாதிரி கேரளாவில் வந்து ஓணம் பண்டிகை வந்து அதிக மக்கள் வந்து ரொம்பவே கோலாகலமாக கொண்டாடுவாங்க மேம். இப்போ இந்த ஓணம் பண்டிகையுடைய புராண கதைகள்லாம் நிறையா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது எங்களுக்காக சொல்ல முடியுமா நேயர்களுக்கு? கண்டிப்பா. திருவோணம் அப்படின்னு சொல்றது தான் அந்த பண்டிகை. ஆனால் இதோட கதை, புராண கதை வந்து பார்த்தீங்கன்னா, பெருமாளுடைய 10 அவதாரங்கள்ல 2 அவதாரம் இந்த வம்சாவளியில தான் வந்துச்சு. அதுலயும் வந்து முக்கியமா வந்து பாத்தீங்கன்னாக்கா, இந்த திருவோணம் சொல்லக்கூடியது மகாபலி சொல்லக்கூடிய அரசனை வரவேற்கிறதுக்காக எடுக்கப்படுற திருவிழா. ஸோ இதோட புராண கதை அப்படின்னு பார்க்க போனோம்னா, எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னன்னா, மகாபலி அரசர் வந்து ஒரு வாமனனாக 3 அடி வரம் கேட்கிறாரு. அந்த 3 அடியை வந்து அவர் கொடுக்கும்போது பாதாள லோகத்துக்கு போறதாக புராண கதை எல்லாருக்கும் தெரியும். ஆனா இவர்களுடைய வம்சாவளி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகாபலி அரசனுடைய வம்சாவளம் யாருன்னா, 3 தலைமுறைக்கு முன்னாடி பக்த பிரகலாதாவுடைய வம்சாவளியினர் தான் இந்த மகாபலி அரசர். அதாவது பக்த பிரகலாதான்னு நம்ம மைண்டுக்கு ஃபர்ஸ்ட் வரவர் யாருன்னா நரசிம்மர் தான். ஸோ தன்னோட தந்தையை மீறி அந்த நமோ நாராயணான்ற மந்திரத்தை சொல்லி ஆபத்துகள்லேருந்து தப்பிச்சு வந்தவர் தான் பக்த பிரகலாதா. இவருடைய வம்சாவளியை சேர்ந்தவர் தான் மகாபலி அரசர். எல்லா இடத்துலையுமே வந்து அரக்கர்களாக நம்ம பார்த்துருப்போம், கெட்டவர்களை அதிகமாக பார்த்துருக்கோம். அவங்களதான் பெருமாள் வந்து வதம் பண்ணுறதா நம்ம. ஆனால் மகாபலி அரசர் அப்படிங்கிறது அந்த நாட்டுக்கே பிடிச்ச அரசராக இருந்துட்டு வந்தார். ஆனால் அவருடைய கதைகள் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, மகாபலி அரசருடைய தாத்தா தான் பக்த பிரகலாதா, தந்தை விரோக்ஷணன் அப்படிங்கிறவர் தான். இதில் என்ன ஒரு சூழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விரோக்ஷணன்ற ஒரு மன்னர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பக்த பிரகலாவுடைய மகன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தவங்கள் புரிஞ்சிருக்காரு, நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காரு. அவர் வந்து அவருடைய தவத்தோட வலிமையில ஒரு கிரீடம் அவருக்கு சூரியன்கிட்டேருந்து கிடைக்குது. அப்போ இப்படி கிடைக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா, அவரை வெல்லத்துக்கு யாருமே கிடையாது. எப்படி கர்ணனுக்கு வந்து கவச குண்டலமா சூரியன் கொடுத்தாரோ, அதே போல கிரீடத்தை, சக்கர வடிவத்தில் இருக்கக்கூடிய கிரீடத்தை கொடுத்தவர் சூரிய பகவான். ஒரு கட்டத்துல என்ன ஆகுது, விரோக்ஷணன்ற மன்னர் வந்து அவர் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளையும் பெருமாள் கோவிலே கட்டிடுறாரு. மற்ற உபதெய்வங்களை வழிபாட தூக்கி போட்டுடுறாரு. அதுல இந்த அஷ்டதிக் பாலர்கள் சொல்லக்கூடிய இந்திரனுடைய தலைமையில இருக்கக்கூடிய நீர், நிலம், நெருப்பு, இந்த அக்னி பகவான், வர்ண பகவான், இவங்களுக்கெல்லாம் வந்து உரிய பிரசாதமும் சரி, உரிய தீபங்களும் கிடைக்க மாட்டேங்குது.
ஒரு கட்டத்துல வந்து இந்திர பகவான் வந்து கடும் கோபம் கொண்டு இந்த விரோக்ஷண மன்னனை எப்படி அழிக்கலாம் அப்படின்றத அவர் சூழ்ச்சி பண்றாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுனாக்கா, இந்த விரோக்ஷண மன்னனுக்கு மகாபலின்ற மகன் பிறக்கிறாரு. அந்த பிறந்த உடனே அவரும் அவர் மனைவியும் கூப்பிட்டு போய் குருசாலையில விட்டுறாரு. ஒரே முறைதான் தன் மகனை பார்க்கறாரு. ஸோ அதுக்கு பிறகு என்ன ஆகுது, அவர் தவத்துக்கு போயிடுறாரு. தவத்துக்கு போயிட்டு திரும்பி வந்ததுக்கு அப்புறமா 2வது முறையாக தன் மகனை வந்து பாடசாலையிலேருந்து கூட்டிட்டு வர்றதுக்காக போறாரு. ஸோ இதுதான் கரெக்டான டைமிங் சொல்லிட்டு என்ன ஆகுது, இவங்க செல்லும் போது அக்னி பகவானுடைய சூழ்ச்சினால தாகத்துடைய இது அதிகமாகுது, வெப்பம் வந்து அதிகமாகுது. ஒரு கட்டத்துல ஒரு இடத்துல வண்டியை தேரை நிறுத்திட்டு இந்த விரோக்ஷண மன்னனும் தான் மனைவியும் ஒரு குடிசையை நோக்கி செல்றாங்க. அங்க வந்து 2 முனிவர்கள் தவம் இருக்கிறாங்க. யாரு, இந்திரனும் வருணனும். ஸோ முனிவரா வேஷம் மாறி உட்கார்ந்துருக்காங்க. இப்படி உட்கார்ந்து இருக்கும்போது அந்த விரோக்ஷண மன்னனும் தான் மனைவியும் உள்ள சேர்ந்து எனக்கு இந்த மாதிரி தண்ணி வேணுங்க, ரொம்ப இதுவா இருக்குன்ற போது பின்னாடி கிணறு இருக்கு, அங்க போய் எடுத்துக்குடின்னு சொல்லும் போது அந்த மாய கிணறுல அவங்க எடுத்து குடிக்கும் போது மயக்க நிலையில போயிடுறாங்க. அந்த கிரீடத்தை எடுத்துடுறாங்க இந்திர பகவான். அதுக்கப்புறம் மகாபலி அரசனுடைய தந்தையை கொல்லப்படுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே தான் மகாபலி அரசர், அதாவது இளமை பருவத்துல நிற்கக்கூடிய ஒரு மன்னனா அவர் பதவி ஏற்கிறாரு. அப்போ தன் தந்தையை கொன்ற அந்த இந்திரனை அவனோட பதவியை பறிக்கணுன்றதுக்காக தான் இந்த விஷயமே தொடங்கப்பட்டது. அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த மகாபலி அரசர் வந்து அரக்க குலத்தை சேர்ந்தவர்களா இருந்தாலும் நல்ல மனுஷனா இருந்துட்டு வராரு. அப்போ அவருடைய குருவான சுக்கராச்சாரியார் வந்து அவருடைய அறிவுரைப்படி அந்த குழந்தை வளர்ந்து வந்ததுக்கு அப்புறமா நான் இந்த இந்திர பதவியை பிடிக்கணும்னு சொல்லும் போது அந்த சுக்கராச்சாரியார் வந்து சொல்றாங்க, நீ இந்த மாதிரி தானங்கள் பண்ணு, இந்த மாதிரி ஹோமங்கள் பண்ணு, இந்த விஷயம் 1000 ஹோமம் பண்ணாக்கா கண்டிப்பா உனக்கு அந்த இந்திர பதவி கிடைக்கும்னு சொல்லும் போது அவர் வந்து தான தர்மங்கள் ஹோமங்கள் செய்யும் போது இந்திரன் ரோகத்துல இருக்கக்கூடிய நாக்காலியே ஆட்டம் கொடுத்துச்சான். இந்திரனே பயந்து போயிட்டாரா, என்ன ஆச்சு இதுன்ற போது இந்த இந்திர பகுதிக்கு தகுதியானவர் மகாபலி அரசன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சு போகுது. அதுக்கப்புறமா ஒரு புராண கதையில இந்திர பகவான் போய் மகாவிஷ்ணுவை கேட்டதாகவும், இன்னொரு புராண கதையில இந்திரனுடைய தாயாரான அதிதி போய் மகாவிஷ்ணு கிட்ட இந்த மாதிரி இந்திர பதவியை போக்கத்துக்கு மகாபலி அரசர் வந்து யாகம் நடத்துறாரு, அதை நீ தான் தடுக்கணும் பெருமாளேன்னும் போது, இல்லையே அவன் ரொம்ப நல்லவன், அவனுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய பகுதி தானே கொடுத்துடலான்னு சொல்லும் போது அதிதி சொல்றாங்க, இல்ல அந்த பதவிக்கு வந்து ஒரு அரக்க வந்து அரக்க குலத்தை சேர்ந்தவர் வந்து உட்கார்றாங்க அப்படின்னா எந்த நிமிஷமும் எது வேணா மாறலாம். ஸோ நீ எனக்கு வரம் கொடு, என் பையனோட பதவி எந்த ஒரு இதுலேயும் தடைபெறக்கூடாது அப்படின்னான அந்த அகத்தியருக்கும் அந்த அதிதிக்கும் பிறக்கிறாரு. பெருமாள் வந்து அவதரிக்கிறாரு, வாமன அவதாரமா எடுக்கும்போது அங்க வந்து 99 அஸ்வகந்த யாகம் முடிஞ்சாச்சு. இன்னும் ஒரு யாகம் நடத்தி தானங்கள் கொடுக்கணும். அந்த 1வது யாகத்தையும் நடத்தி தானங்கள் கொடுக்கும்போது அங்க வந்து இந்த குழந்தை வடிவமாக பெருமாள் வந்து அப்படி ஒரு அம்சமான ஒரு நடையில, ஒண்ணுமே இல்லை, வெறும் ஒரு காட்டன் வேஷ்டி, ஒரு பூனலை போட்டுக்கிட்டு, நாமத்தை போட்டுக்கிட்டு, ஒரு கொடையை பிடிச்சிக்கிட்டு பெருமாள் அந்த காட்சி அந்த அரண்மனையிலேருந்து அந்த ஊர்லேருந்து எல்லாரும் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஆனந்தமா இருந்துச்சு. அந்த காட்சியை பார்க்கறதுக்கு நடந்து வரும்போது அந்த அரசருக்கு சொல்றாரு, உமக்கு என்ன வேணும், எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு அரசர். நகை பொட்டு வந்துங்க எல்லாம் தானம் கொடுக்க வேண்டிய நேரம் முடிஞ்சு போச்சே, இப்ப வந்திருக்கீங்களே, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின் போது, தானம் கொடுக்குற நேரம் முடிஞ்சாலும் அரசனை நாடி வந்தா எங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி அவர் புகழ்ந்து பேசும்போது பக்கத்துல இருக்க சுக்கராச்சாரியார் சொல்றாரு, வேணாம் வந்திருக்கிறது மாயாவி மாதிரி இருக்கு, கிருஷ்ண அவதாரம் மாதிரி இருக்கு, கொஞ்சம் யோசிச்சு நடந்துக்கணும் போது மகாபலி அரசன் சொன்னா, என்ன தேடி பெருமாளே வந்திருக்காருன்ற போது என்ன சூழ்ச்சி வேணா நடந்துட்டு போட்டோம், பரவாயில்ல, நான் அவர் கேட்டதை கொடுக்க தான் செய்வேன் அப்படின்னு சொன்ன உடனே அதை இறங்கி வந்து மன்னர் கேட்குறாரு, உங்களுக்கு என்னதான் வர வேணும், எனக்கு 3 அடி நிலம் வேணும், அவ்வளோதான் போதும், சரி கண்டிப்பா தரேன்னா அந்த குண்டலத்துல வந்து தண்ணி எடுத்து நீர் வாக்க கொடுக்கும்போது இந்த சுக்கராச்சாரியார் என்ன செய்யறாரு, வண்டாக மாறி அந்த நீர் வரக்கூடிய தொலையில அடைக்கிறாரு. அப்ப அந்த வாமனன் சொல்றாரு, ஏன் தண்ணி வரலன்ற போது ஒரு குச்சி எடுத்து குத்திடுறாங்க. அதனால்தான் சுக்கராச்சாரிக்கு ஒரு கண்ணு கிடையாது, ஒரு கண்ணு தான் இருக்கும் அவருக்கு. அப்ப அதை குத்துனாதான் வண்டு வெளியில போயிடுச்சு. தண்ணி கொடுக்குறாரு, 1 அடி எடுத்து பூமியை அளக்குறாரு, 2வது அடி எடுத்து ஆகாயத்தை அளந்துட்டாரு,
நான் 3வது அடி எங்க வைக்கணும்னா என் தலையிலே வைங்க அப்படின்னு சொல்லி பணிஞ்சு உட்கார்ந்தாரா மகாபலி அரசர். இவர் வந்து காலை எடுத்து வச்ச உடனே அவர் வந்து பூலோகத்துக்கு, அதாவது பாதாள லோகத்துக்கு சென்றுட்டாராம். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மகாபலி அரசர் வந்து தன்னோட இது முடிக்கும்போது உனக்கு என்ன வேணும், என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த அரசனோட பெருந்தன்மை என்னன்னா, நான் உயிரோட வாழணும் அதெல்லாம் எதுவுமே கேட்கல, வருடத்துக்கு ஒரு முறை என்னோட நாட்டு மக்களை நான் வந்து பார்க்கணும், அவங்க எப்படி இருக்காங்க, நலமா இருக்காங்களா, சந்தோஷமா இருக்காங்களா பார்க்கணும். எப்படி நரகாசுரன் வந்து வருடத்துக்கு ஒரு முறை என்னோட இறந்த நாளை ஊர் மக்களே பட்டாசெல்லாம் வெடிச்சு கொண்டாடணும்னு கேட்டானோ, அதே போல மகாபலி அரசர் வந்து என் மக்கள் சந்தோஷமா வாழ்றத நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னதாக அதை வந்து பெருமாள் வரம் கொடுத்துட்டு, அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் சிம்ம மாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆவணி மாசத்துல திருவோண நட்சத்திரம் அன்னைக்கு, அதாவது அஸ்த நட்சத்திரம் தொடங்கி திருவோண நட்சத்திரம் 10வது நாள், இந்த 10 நாளுமே அங்க திருவிழா வெகு சிறப்பா நடக்கும். அந்த 10வது நாள் மகாபலி அரசர் பாதாள லோகத்திலேருந்து பூலோகத்துக்கு வந்து மக்களை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறதாகவோ ஒரு ஐதீகம் இன்ன வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா மேம், இந்த புராண கதையை தமிழர்களுக்காக ரொம்பவே அழகா சொல்லியிருந்தீங்க. இருந்தாலும் கூட இங்க தமிழர்கள் கொண்டாடலாமா, ஓணம் பண்டிகையை தமிழர்கள் கொண்டாடலாமா அப்படின்ற கேள்வி தமிழ் மக்கள் மத்தியில ரொம்பவே இருக்கு. கொண்டாடலாமா மேம்? தாராளமா கொண்டாடலாம். அதாவது இப்பதான் வந்து கேரளா, தமிழ்நாடு இந்த மாதிரிலாம், நீங்க ஆதி காலத்துல போனீங்கன்னா சோழ மன்ன ஆண்டு, இது இந்த ஆண்டு, இந்த அரச ஆண்டது தான் இருக்கும். இப்பதான் கேரளா, தமிழ்நாடு அப்படி பிரிஞ்சு இருக்கிறதே தவிர தனித்துவமான பெயர்கள் வந்திருக்கே தவிர சிவ அம்சம் பெருமாள் அம்சம் சொல்ற மாதிரி பெருமாள் அம்சத்தை சார்ந்தவங்க எல்லாருமே இந்த திருவோணத்தை தாராளமா கும்பிடலாம். இந்த திருவோணத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லா கிருஷ்ண அம்சம் கொண்ட, அதாவது என்ன சொல்லுவாங்க, விஷ்ணு கோத்திரம்னுவாங்க, விஷ்ணு கோத்திரத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே கும்பிடலாம். அதே போல இதுல வந்து சிவ அம்சம் இதெல்லாம் பிரிக்க தேவையில்லை. எல்லாருமே வீட்டுல வந்து ஒரு தீபம் ஏத்தி, இதுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா அந்த அரிசி பாயாசம் அதுதான் மிக விசேஷமானது. அந்த அரிசி பாயாசம் செஞ்சு அட்டைப்பூக்கோலம், அப்ப எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த திருவோணத்தை வழிபாடு செய்யலாம். ஏன்னா இந்த திருவோணம் அப்படிங்கிறது இன்னொரு சீக்ரெட் என்னன்னா, பெருமாளுடைய அவதாரத்துல இன்னொரு அவதாரமான ஹயக்ரீவர், படிப்புக்கான தெய்வம் சொல்லக்கூடியது, அறிவுக்கான தெய்வம், புத்திக்கான தெய்வம் சொல்லக்கூடிய ஹயக்ரீவர் அவதரிச்சதும் இந்த திருவோண நட்சத்திரம் தான். கண்டிப்பா மேம், இந்த பண்டிகை வந்து கிட்டத்தட்ட 10 நாட்கள் கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆகஸ்ட் 26 இருந்து செப்டம்பர் 5ஆம் தேதி வரை நடக்குது. ஒவ்வொரு நாளைக்குரிய சிறப்பு அம்சங்கள் என்னென்ன மேம்? ரொம்ப சிறப்பானது. அதாவது எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னாக்கா திருவோணம்னா ஓண நட்சத்திரம் அன்னைக்கு, திருவோண நட்சத்திரம் அன்னைக்கு மகாபலி, நிறைய பேருக்கு வந்து இந்த 10 நாள் கொண்டாட்டமே தெரியாது. கேரளால அது ரொம்ப விமர்சனையா நடக்கும். நம்மளுக்கு எப்படி தெரியும், திருவோணம்னாக்கா பக்கத்துல இருக்கக்கூடிய மலையாளிஸ் வந்து நம்மளுக்கு பாயாசம் கொடுக்கும் போது தெரியும். அதே போல சிலர் வழிபாடு பண்றவங்களுக்கும் தெரியும். இந்த 10 நாட்கள், அதாவது அஸ்த நட்சத்திரம் தொடங்கி திருவோண நட்சத்திரத்தை அன்னைக்கு முடிவடையக்கூடிய திருவிழாக்கள் இது. அதாவது அஸ்த நட்சத்திரமும் சந்திரனாதிக்கும், திருவோணமும் சந்திரனாதிக்கும். இந்த 10 நாள்ல முதல் 3 நாட்கள் சொல்லக்கூடியது அஸ்தம், சித்திரை, சுவாதி. இந்த 3 நாளும் வந்து பாத்தீங்கன்னாக்கா பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கி பரிசு கொடுக்கக்கூடிய நாள். வீட்டுல பெரியவங்க இருக்காங்கன்னா நமஸ்காரம் பண்ணிட்டு அவங்க கிஃப்டாவோ இல்ல பணமாவோ கொடுத்து பிளஸ்ஸிங்ஸ் வாங்கக்கூடிய, ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்கக்கூடியது. நண்பர்களா இருக்கட்டும், இல்ல அக்கம் பக்கமா இருக்கட்டும், ஒரு ரவிக்க துணி எடுத்து கொடுக்கறதா இருக்கட்டும், ஸ்வீட்டு செஞ்சு கொடுக்கறதா இருக்கட்டும், இல்ல பணம் கொடுக்கறதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து பரிமாற்றம் நிறைந்த பரிசு பொருட்கள் அப்படின்னு சொல்லி கொண்டாடக்கூடிய நாள் ஃபர்ஸ்ட் 3 நாள். அதுக்கு அடுத்தது விசாக நட்சத்திரம். இந்த விசாக நட்சத்திரம் அன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா 9 வகையான சுவைகள் அதை சமைச்சு, அதுல வந்து இந்த மெயினா அவியல் இருக்கும், மாங்காய் பச்சடி இருக்கும், ஊறுகாய்கள் இருக்கும். இந்த 9 வகையான சமையலை படிச்சு குடும்பம், அக்கம் பக்கத்தும் ரிலேஷன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு குடும்பமாக மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய நாள் தான் இந்த 4வது நாள். 5வது நாள் அனுஷ நட்சத்திரம். எல்லாருக்கும் தெரிஞ்சது, எப்படி பொங்கல்னா ஜல்லிக்கட்டை சொல்றீங்களோ, அந்த 5வது நாள் படகு போட்டி. அந்த படகு போட்டி வந்து ரொம்ப விமர்சனையா நடக்கும். அதுல மெயின் அம்சம் வஞ்சி பாடல்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பாடலை பாடி அந்த படகு ஓட்டுவாங்க. அது போட்டியாகவும் நடக்கும், சந்தோஷமா மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னாக்கா கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், இந்த 4 நாட்கள் முழுவதும்
தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யக்கூடியது. ஏன்னா அந்த மகாபலி அரசர் வந்து இந்த 4 நாட்கள்ல தொடர்ந்து 100 அஸ்வகந்த யாகத்தை நடத்தியதாக ஒரு புராணம் இருக்கு. அப்ப இந்த 4 நாட்கள் வருடத்துல ஆவணி மாசத்துல இந்த கேட்ட நட்சத்திரத்திலேருந்து உத்திராட நட்சத்திரம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 4 நாட்கள் ஒரு வீட்டுல ஒரு விளக்கேத்தி வழிபாடு செஞ்சாலோ ஒரு மந்திர உபாசனை செஞ்சாலும் பிரசக்தியாக பலிக்கக்கூடிய நாட்களா இருக்கும். 10வது நாள் திருவோண நட்சத்திரம். இந்த திருவோண நட்சத்திரத்துல அன்னைக்கு கண்டிப்பா, அதாவது எப்படின்னா அஸ்த நட்சத்திரத்தை அன்னைக்கு ஒரு பூல கோலம் போடுவாங்க. அடுத்து சித்திர நட்சத்திரம் 2 பூ, இந்த மாதிரி ஒத்தையா இணைச்சு திருவோண நட்சத்திரம் அன்னைக்கு 10 பூக்களால கோலம் போடுவாங்க. கோலம் போட்டு நடுவுல குத்து விளக்கு. ஏன் அந்த நடுவுல குத்து விளக்கு வைக்கிறாங்கன்னா, அதுல இருந்து மகாபலி அரசர் வந்து உயிர் பெற்று வந்து தங்க குடும்பத்தை ஆசீர்வாதம் பண்றதாக ஒரு ஐதீகம். கண்டிப்பா. அதனாலதான் இப்ப ஓணம் பண்டிகை அப்படின்னாலே வந்து பெண்கள் வந்து அந்த பூக்கோலம் போடுறதுதான் வந்து ரொம்பவே ஃபேமஸா வந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரிய வருதாம். ஆமா, அதாவது திருவோணம் எடுத்துக்கிட்டீங்கனாலே நடனம் இருக்கும், இசை இருக்கும், பெண்கள் கூடி விளையாடக்கூடிய விளையாட்டுகள் இருக்கும், மகிழ்ச்சியா இருப்பாங்க. அந்த 9-10 நாளுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த வெண்மை நிறைந்த அந்த சாண்டலும் வெண்மையும் கலந்த ஒரு சாரியை கட்டுவாங்க. அந்த கட்டுறது அவங்களுடைய பாரம்பரியம். அந்த கட்டக்கூடிய நாட்கள்ல எவ்வளவு பெரிய சோகங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை ஒதுக்கி வச்சிருவாங்க. அது நிவர்த்தியும் ஆகி கொடுத்துரும். அதுதான் திருவோணத்துக்கு உண்டான மிக பிரசித்தி பெற்றது. இந்த 10 நாளும் எல்லார் வீட்லயுமே சரி, அணையா தீபம் சொல்லி ஒரு தீபம் ஏத்தி வச்சாங்கனாலே மகாபலிபுரனுடைய ஆசீர்வாதங்களும் அரசன் போல வாழக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பா. இந்த ஓணம் பண்டிகையோடைய பலன்கள் என்னென்ன? இந்த ஓணம் பண்டிகையோட பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா, இதுல வந்து சுவைகள் இருக்கு, நடனங்கள் இருக்கு, பிளஸ்ஸிங்ஸ் இருக்கு, பரிசு பொருட்கள் இருக்கு, போட்டி பந்தயங்கள் இருக்கு. அப்போ எல்லா நம்ம வந்து 9 சுவைன்னு சொன்னோம். ஆனா இந்த 10 நாள்ல 64 சுவைகளை சாப்பிடுவாங்க. அதே போலதான் ஆயக்கலைகள் 64. ஒரு குழந்தை படிக்கல, ஒரு வீட்டுல கல்யாண தடை இருக்கு, ஒரு புத்திர தடை இருக்கு, இல்ல கடன் சுமைகள் அதிகமா இருக்கு. அதே போல எப்படி வந்து நம்ம புரட்டாசி மாசம் நவராத்திரின்னு 9 நாள் முறையா பூஜை பண்ணி விரதம் இருக்கிறோமோ, அதே போல இந்த ஆவணி மாசம் 9 நாட்கள் பிளஸ் திருவோணத்தை சேர்த்து 10 நாட்கள் ஒரு வீட்டுல தீபம் ஏத்தி வழிபாடு பண்ணும்போது செல்வ வளர்ச்சி, குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஊனங்கள்னா கடன், நோய், பிரச்சனை, சொந்த பந்தங்களோட பாதிப்புகள், கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க, இதெல்லாம் நிவர்த்தி ஆகணும்னா சுமூகமாக ஒரு தீபம் ஏத்தி வழிபாடு செய்யறது வெற்றியை கொடுக்கும். கண்டிப்பா. இப்போ ஓணம் பண்டிகை என்ன அப்படின்றத பத்தி மக்களுக்காக ரொம்பவே அழகா சொல்லியிருக்கீங்க மேம். நன்றி. நன்றி.